வெல்கம் டு மை சேனல் லாஜிக் ப்ளே. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 11ல் எக்ஸசைஸ் நம்பர் 11.5 இன்டெகிரேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். அதில் 15th சம் பார்க்க போகிறோம். 8 பவர் 1 + x ப்ளஸ் 4 பவர் 1 - x டிவைடட் பை 2x. ஸோ ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறேன், கிவன்னு போட்டுட்டு கொடுத்துருக்க வேல்யூ எழுத போகிறேன். 8 பவர் 1 + x plus 4 power 1 - x divided by 2 power x. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறேன், to find என்ன செய்ய போகிறேன், integrate the following. ஸோ integrate the function. ஸோ எப்படி வேணும், ஸோ integrate the function போட்டுக்கிறேன். ஸோ integrate the function போட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், சொல்யூஷன். ஸோ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கொஷினை எடுத்து அந்த வேல்யூவை நான் சார்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் என்ன செய்ய போகிறேன், வேல்யூ ஸ்டெப்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 பவர் 1 + x ப்ளஸ் 4 பவர் 1 - x டிவைடட் பை 2x. ஸோ இதை நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 + xன்னு கொடுத்துருக்காங்க பவரில், இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், 8ஐ பவர் வேல்யூவாக மாற்றணும். எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பவர் 8 போடலாம். ஸோ செகண்ட் வேல்யூ என்ன, 1ஐ 8 டைம்ஸ் போட்டாலும் உங்களுக்கு 1ஐ 8 டைம்ஸ் போட்டாலும் உங்களுக்கு வேல்யூ 1 தான் வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி எந்த வேல்யூ போட்டால் எனக்கு 8 வரும்னு பார்க்கணும். அப்போ 2 வேல்யூ எடுத்தீங்க, 1 போட முடியாது, 1 வராது. இப்போ 2 எடுத்தீங்கன்னா 2வை எத்தனை தடவை போட்டால் உங்களுக்கு 8 வரும்னு பார்த்தீங்கன்னா, 2 1 டைம் 2 1s are 2 2 2s are 4 into 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 2s are 4 4 2s are 8ன்னு வரும். ஓகேவா? அப்போ இங்கே எப்படி வரும், 2 cube அப்படின்ட்டு போட்டுக்கலாம். இப்போ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் கியூப். இப்போ இங்கே ஒரு வேல்யூ இருக்கா, இந்த வேல்யூவை என்ன செய்ய போகிறேன், இந்த வேல்யூவை கூட மல்டிப்ளிகேஷனை எழுதிக்க போகிறேன். ஸோ ஹோல் பவர் 1 + x போட்டேனா, ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் 2 வந்துச்சு. அப்போ இதுவும் எனக்கு என்ன வரும், 2 வர மாதிரி நான் வேல்யூ போடணும். அப்போ இதை என்ன செய்யலாம், 2வை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ 2வை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 வரும். இன்டூ இங்கே இந்த வேல்யூவை என்ன செய்ய போகிறேன், இதையும் இந்த வேல்யூ எழுதுன மாதிரியே பவரில் போட போகிறேன். இங்கே என்ன வரும், 1 - x டிவைடட் பை 2 பவர் x. இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். கவனிச்சு பாருங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது என்ன செய்ய போறேன், இதெல்லாமே என்ன பவர்ல இருந்தா அது மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. இந்த 3யோட இந்த வேல்யூவை நான் என்ன செய்ய போறேன், மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த ஒரு வேல்யூ உள்ள கொண்டு வர போறேன். எப்படி போடுறேன்னா, இந்த 3 1ஓட மல்டிப்ளை ஆக போகுது, அகெயின் எக்ஸோட மல்டிப்ளை ஆக போகுது. இங்க 2 இதோட மல்டிப்ளை ஆக போகுது, அகெயின் எக்ஸோட மல்டிப்ளை ஆக போகுது. ஓகேவா? எப்படி போடுறேன்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ 2 பவர் 3 1s are 3 ப்ளஸ் 3 into x 3x ப்ளஸ் இங்கே என்ன வரும், இங்கே 2 இருக்கா, அந்த 2 அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே 2 1s are 2 மைனஸ் இருக்கு, 2 into x 2x டிவைடட் பை 2 பவர் x. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனிச்சு பாருங்க. புரியலனா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னமும் ப்ரைவேட்டாக நான் உங்களுக்கு தனியாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே 2 பவர் x போட்டுட்டேனா, இப்போ என்ன செய்ய போகிறேன், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் எனக்கு 2 இருக்க வாசி நான் என்ன செய்ய போகிறேன், இந்த 2 பவர் எக்ஸை மேலே கொண்டு போகிறேன். அதாவது மேலே கொண்டு போனோம் அப்படின்னா, இப்போ 2 பவர் எக்ஸ் 1 டிவைடட் பை 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்கு. இது மேலே போனால் என்ன ஆகும், 2 - x ஆகிடும். கரெக்டா? இப்போ அதே மாதிரி இங்கே 2 பவர் எக்ஸை மேலே கொண்டு போய் 2 பவர் -x ஆக்க போகிறேன். ஸோ 2 பவர் 3 + 3x ப்ளஸ் 2 பவர் 2 - 2x இதோட என்ன செய்ய போகிறேன், இந்த 2xை கீழே இருக்கிற 2 பவர் எக்ஸை மேலே கொண்டு போய் 2 பவர் -x ஆக்க போகிறேன். ஆக்கிட்டேனா? இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த -x ரெண்டுத்துக்குமே காமன். கரெக்டா? அப்போ ரெண்டுத்துக்குமே காமன்னா 2 வேல்யூவோட இந்த வேல்யூ என்ன ஆகணும், மல்டிப்ளை ஆகணும். பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு 2ல் 3 ப்ளஸ் 3xன்னு இருக்கு. இங்கே என்ன செய்ய போகிறேன், இன்டூ இந்த 2 வேல்யூ இருக்குல்ல, இந்த -2 வேல்யூ இதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன். தென் என்ன செய்ய போகிறேன், இதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன்.
இங்கே என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டூ இங்கே என்ன வரும் 2 பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இது ஒரு மல்டிப்ளிகேஷன். இங்கே நடுவில் என்ன இருக்குது, சிம்பிள் ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், அடுத்த வழி எழுத போகிறேன். 2 இன்டூ 2 பவர் 2 மைனஸ் 2x இன்டூ இந்த 2 பவர் மைனஸ் எக்ஸ் என்ன செய்ய போகிறேன், இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கிற வாசி அந்த ப்ளஸ் சிம்பிளை என்ன செஞ்சுருக்கேன், அப்படியே இங்கேயும் போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ ரெண்டு வேலையும் தனித்தனியாக பிரித்து இந்த 2 பவர் மைனஸ் எக்ஸை அதோட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னா இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த பவர் ரெண்டுமே பேஸ் கீழே ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்கிற வாசி நான் பவரை ஒரே லைனில் கொண்டு வர போகிறேன். ஓகேவா, இப்போ எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 + 3x இங்கே பவரில் மைனஸ் எக்ஸ்ன்னு சேர்த்துக்க போகிறேன். இதை என்ன செய்ய போகிறேன், ப்ளஸ் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக ப்ராக்கெட் போட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்கே அதே மாதிரி 2 இங்கே 2 பவரில் 2 மைனஸ் 2x அப்படியே போட்டுக்கிட்டேன்னா இங்கே உள்ள மைனஸ் எக்ஸையும் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஓகேவா, ஐடென்டிஃபிகேஷனுக்கு இந்த ப்ளஸ் எப்பயுமே இருக்கட்டும். ஓகேவா, இப்போ இதை சார்ட் அவுட் பண்ணலாமா, 2 கீழே உள்ள 2 அப்படியே இருக்கட்டும். 3 இங்கே வேறு ஏதாவது வேல்யூ இது நம்பர் வேல்யூ இருக்கா, இல்லை 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 3 அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3x மைனஸ் எக்ஸ் என்ன ஆகும், ரெண்டுமே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 3xோட எக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் 2x அப்படின்ட்டு ஆகும். புரியுதா, 3x மைனஸ் எக்ஸ் 3xல ஒரு எக்ஸ் போயிடுச்சா ரிமைனிங் 2x இருக்கும். இங்கே என்ன சைன் இருக்கு, ப்ளஸ் கிரேட்டர் நம்பர் வேல்யூவோட சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். அதனால அந்த ப்ளஸ்ஸை நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேவா, இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வேல்யூ அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே கீழே என்ன இருக்கு, 2 இருக்கு. நியூமரிக் வேல்யூ ஒன்று தான் இருக்கு, நான் அதனால அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x இருக்கு, மைனஸ் எக்ஸ் இருக்கு. மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் என்னது, ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா, அப்போ 2x மைனஸ் 2x மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x. கிரேட்டர் நம்பர் சைனோட வேல்யூ என்ன, மைனஸ். அப்போ என்ன வரும் அங்கே, மைனஸ் 3xன்னு ஆகிடும். எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், அழகாக சேர்த்து போட்டிங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. இங்கே என்ன செய்ய போகிறேன், அப்ளை த இன்டகிரேஷன். இப்போ என்ன செய்ய போகிறேன், இன்டகிரேஷனை அப்ளை பண்ண போகிறேன். இங்கே கொஷினோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8 பவர் 1 + x + 4 பவர் 1 - x டிவைடட் பை 2 பவர் x. கரெக்டாக, முதல் இதுக்கு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கொடுத்துருக்க வேல்யூக்கு இன்டகிரேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2 பவர் 3 + 2x கரெக்டா, ப்ளஸ் 2 பவர் 2 - 3x மொத்தமாக போட்டுட்டு இன்டூ dx. இப்போ என்ன செய்ய போகிறேன், இப்போ இதுக்கு ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், சார்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் ஒன்றா ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன்னு நினச்சாலும் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் எடுத்துக்கும் நான் தனியாக உள்ளே எழுதிக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் 2 பவர் 3 + 2x dx ப்ளஸ் இன்டெக்ரல் 2 பவர் 2 - 3x இன்டூ dx. ஓகேவா, இப்போ தனித்தனியாக இன்டெக்ரல் dx நான் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், தனித்தனியாக வேல்யூ சார்ட் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை நான் ஒன்றாவே சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன், எனக்கு கன்ஃபியூஷன் இல்லைன்னு நினச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், இங்கே ஒன்றாவே நான் சார்ட் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா now apply the formula. ஃபார்முலான்னு போட்டுட்டு முதல் என்ன செய்ய போகிறேன், ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா, இது வரலாம் நீங்கள் லாகில் வேறு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் a பவர் இங்கே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நியூமரிக் வேல்யூ கொடுத்துருக்க வாசி இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஏன்னு எழுதிக்கிறேன். இங்கே 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஒரு வேல்யூ என்ன வரும், 2 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, பட் எனக்கு எக்ஸ் வேல்யூ ஏதாவது ஒன்று வரணும். அதனால நான் என்ன எக்ஸாம்பிள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் a பவர் mx இன்டூ dx ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்க, a பவர் இந்த mx அப்படியே வரும் டிவைடட் பை முதல்ல m ஓட வேல்யூ, அடுத்தது log a ஓட வேல்யூ பிளஸ் c. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்,
ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை பாருங்கள். அந்த எதுக்கு எந்தெந்த ஃபார்முலா வரணுன்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் கிளியராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறேன், இதை நான் ஃபார்முலாவில் அதாவது கொடுத்துருக்குற வேல்யூவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமா? இங்கே ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகுறீங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களை தனித்தனியாக கூட நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இது வேல்யூவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இந்த பக்கத்தில் என்ன இருக்குது, சரி ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டுக்கிறேன். இன்டெக்ரல் 2 3 + 2x dx ஈக்குவல் டு, சரியா? போட்டேன்னா இப்போ என்ன செய்ய போறேன்னா, இந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ எனக்கு ஃபார்முலாவில் எது எம்மோட வேல்யூ எது என்னோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a பவர் mxன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் 3 + 2xன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வருது, m. இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன வருது, 2. அப்போ m ஈக்குவல் டு 2. சரியா? இங்கே ஏவோட வேல்யூ என்ன, 2. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறேன், நான் அந்த வேல்யூவை அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ 2, 2 பவர் கொடுத்துருக்க வேல்யூ, ஸோ 3 + 2x டிவைடட் பை எம்மோட வேல்யூ 2. அகெயின் லாகோட வேல்யூ இங்கே என்ன வரும், லாக் ஏவோட வேல்யூ எக்ஸ் கொடுத்துருந்தா தான் நீங்கள் என்ன செய்யணும், ஃபுல் டேர்ம் இங்கே எழுதணும். ஜஸ்ட் வெறும் ஏ மட்டும் கொடுத்துருக்க வாசி, ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 2 கொடுத்துருக்காங்க. 2 + c. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் அகெயின் என்ன செஞ்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் வேல்யூ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் 2 பவர் 2 - 3x dx ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கும் அந்த ஃபார்முலா எழுத போறீங்களா? ஸோ இங்கே என்ன வரும், இங்கே a mxன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் 2 - 3xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கு, m. அப்போ எம்மோட வேல்யூ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா -3 ஆயிடுச்சா. இங்கே ஏவோட வேல்யூ என்னது, 2. ஓகேவா? a ஈக்குவல் டு 2. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செய்ய போகிறேன், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே என்ன வரும், 2க்கு 2 வந்துருச்சு. a இடத்துல mx இருக்கா, அந்த இடத்துல என்ன வரும், 2 - 3x டிவைடட் பை இங்கே என்ன வேல்யூ வருது, m ஓட வேல்யூ என்ன, -3 log a ஓட வேல்யூ என்ன, 2 + c. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி ஈஸியாக வந்துருச்சா? இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன செய்ய போகிறேன், ரெண்டுத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 and 2. ஓகேவா? அப்படின்னு போட்டுட்டு இன் பிலோ ஃபங்க்ஷன்னு போட்டுக்கோங்க. பிலோ ஃபங்க்ஷன் போட்டேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொஷனில் உள்ள வேல்யூ எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் 8 1 + x + 4 1 - x டிவைடட் பை 2 பவர் x dx. ஸோ என்ன செய்ய போகிறீங்க, இங்கே கொடுத்துருக்குற வேல்யூவை நீங்கள் எழுதினாலும் சரி, ஃபஸ்ட்டு அதை நான் எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் 2 பவர் 3 + 2x dx ப்ளஸ் இன்டெக்ரல் 2 பவர் 2 - 3x dx. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறேன், அகெயின் இங்கே கொடுத்துரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கிறத அப்படியே எழுத போகிறேன். 4 - 1/x டிவைடட் பை 2 பவர் x dx ஈக்குவல் டு, இதனது ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த இருக்கா, இதுதான் ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ. அதோட வேல்யூ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே என்ன ஆன்சர் வருது எனக்கு, 2 பவர் 3 + 2x. கரெக்டா? டிவைடட் பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 log 2 ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், இருக்கிறத அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சா. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 2 கியூப் இருக்குது. அப்போ அதாவது அங்கே 3 2 இருக்குது. நான் அதில் ஒரு 2வை மட்டும் கட் பண்ண போகிறேன். அப்போ கட் பண்ணனா இங்கே ரிமைனிங் எனக்கு என்ன வரும், 2 வரும். கரெக்டா? ஸோ அப்போ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். என்னன்னு பாருங்கள், இன்டெக்ரல் 8 பவர் 1 + x ப்ளஸ் 4 பவர் 1 - x டிவைடட் பை 2 பவர் x dx ஈக்குவல் டு, இங்கே என்ன ஆன்சர் இருக்கு, 2 பவர் 2 + 2x டிவைடட் பை, இங்கே தான் 2 கட் அடிச்சுட்டு அப்போ என்ன வரும், வெறும் log 2 மட்டும் தான் வரும். log 2 மைனஸ் இங்கே உள்ளதை, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கா, இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், மைனஸ் ஆயிடுச்சு. இதோட என்ன செய்ய போகிறேன், 2 பவர் 2 - 3x டிவைடட் பை கீழே உள்ளது அப்படியே எழுதிக்கோங்க, 3 log 2. இங்கே உள்ள மைனஸ் தான் இப்போ நம்ம இங்கே சென்டரில் போட்டோம். ஓகேவா? ஸோ 3 log 2. ஓகேவா? ப்ளஸ் c
அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ எல்லா ஃபார்முலாவையும் இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி அதை தனித்தனியாக சார்ட் அவுட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சம்முமே கஷ்டமாக இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் எல்லா சம்மையும் போட்டுடலாம். வேறு ஏதாவது சம்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.